இந்த மாதிரி நேச்சர் செஞ்ச சில தரமான சம்பவங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. புயல் காத்தடிச்ச ஸ்பீட்ல பைக்கோட கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேலை அங்கிருந்த ஷீட் எல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்ல விழுந்துச்சு. இவங்க பக்கம் விழுந்திருந்தா அடிச்ச காத்துல என்ன வேணா ஆயிருக்கும். புயல் காத்து அடிக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் பொருட்படுத்தாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அடிச்ச காத்து அதோட வேலைய தரமா செஞ்சிருச்சு. புயல் காத்து முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஆளையே இழுத்துட்டு போற அளவுக்கு பயங்கரமா காத்து அடிக்குது. அதுவே ராத்திரி ஆனதும் கடல் அலையெல்லாம் சீறி பாஞ்சு தண்ணி எல்லாமே கடலுக்கு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்குள்ள புகுந்துருச்சு. புயல் அடிச்சு ஓஞ்ச உடனே ஊரெல்லாம் தண்ணி மிதக்குது பாருங்களேன். புயலுக்கு முன்னே அமைதின்றத இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த இடம் எவ்வளவு சைலண்டா அமைதியா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சிச்சுவேஷன் தலைகீழா மாறிடுச்சு. காத்தோட பவரை பார்த்தீங்களா? நம்ம ஆள் எவ்வளோதான் டைட்டாக பிடிச்சாலும் அதை நிறுத்த முடியல. அவரும் நிறுத்த தான் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அது நிற்கிற மாதிரி தெரியல. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த சின்ன பிளேனை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துற வரைக்கும் அந்த இடம் ரொம்ப அமைதியாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அடித்த புயலில் இது நிஜமான பிளேனா இல்லை பொம்மை பிளேனா அங்கே வச்சுருக்காங்களான்ற டவுட்டு நமக்கே வந்துடும். மழையும் புயலும் கோர தாண்ட வாடினதுல விண்மில்லே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. விண்மில்லுக்கே அந்த கதினா ஊரோட கதி.
கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு தண்ணி வராதுன்னு நினைக்கிற இடத்துல கூட தண்ணி வழிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க இயற்கை ஆபத்தோட சேர்ந்து அழகையும் காட்டுது. ஜப்பான்ல ஏற்பட்ட பயங்கரமான ஒரு பூகம்பத்தால தண்ணியிலையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இட்டலியில இருக்க ஒரு பீச்ல எல்லாருமே ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது கடல் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ கொடுத்துச்சு. Oh my god! Oh my god! Oh my god! Okay. Oh! I'm sorry. Hostia, ahí sí que hay. கடல் சீற்றத்தால அங்க இருந்த கார் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் வாஷ் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆளை பாருங்களேன், கொஞ்சம் கூட கவலையும் படாம பயப்படாம அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.